லாஸ்ட் 17 இயர்ஸில் ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் வெஞ்சர் அப்படின்ற கம்பெனி ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் மொத்தமாக 13 டைட்டில்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் அப்படின்னோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் எப்படி ஒரு டீமோ அதே மாதிரி அக்ராஸ் த குளோப் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 7 டீம் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீம் இருக்குது. அதே மாதிரி உமன்ஸ்க்காக WPLல மும்பை இந்தியன்ஸ் இன்னொரு டீம் இருக்குது. தேர்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேஸ்ட் ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் SA T20 அப்படின்ற லீகில் MI கேப் டவுன் அப்படின்ற இன்னொரு டீம் இருக்குது. ஃபோர்த் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு UAE பேஸ்ட் லீகில் IL T20 அப்படின்ற லீகில் MI எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வச்சுருக்காங்க. ஃபிஃப்த் டீம் வந்து ஒரு US பேஸ்டு டோர்னமெண்ட்டு MLC அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் லீக் கிரிக்கெட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MI நியூயார்க் அப்படின்ற டீம் வச்சுருக்காங்க. 6th and 7th டீம் பார்த்தீங்க அப்படின்னா த 100 அப்படின்ற டோர்னமெண்ட்டில் அது ஒரு இங்கிலாந்து பேஸ்ட் டோர்னமெண்ட். ஸோ அதில் வந்து மென்ஸ்க்குன்னு ஒரு டீம் இருக்குது, உமன்ஸ்க்குன்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ்டு டீம்ஸு. ஸோ சர்ரி கவுண்டி கிரிக்கெட் கிளப் வந்து 51% ஸ்டேக்கையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 49% ஸ்டேக்கையும் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த டீம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவல் இன்விசிபிள்ஸ். அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து அக்யூர் பண்ணதுக்கப்புறமா MI லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேமிலி ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் மொத்தமாக 13 டைட்டில்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் IPLல 5, WPLல 2, சாம்பியன்ஸ் லீக்கில் 2, MLCல 2, SA T20ல 1, IL T20ல 1. ஸோ மொத்தமாக 13 டைட்டில்ஸ்.